வெல்கம் டு நர்மதா குக்ஸ். இன்றைக்கி சப்போட்டா பழ ஜூஸ் பார்க்கலாம். சப்போட்டா பழங்கள் எல்லாத்தையும் நல்லா கழுவி அதோடைய மேல் தோல்கள் எல்லாத்தையும் நம்ம நைஃப் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி. 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பழமாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தோல் சீவின பழங்கள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பழங்களையும் நறுக்கி முடிச்சிட்டோம். ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் ஒரு 250 கிராம் 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு ஒயிட் சுகர் வெள்ளை சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணால் சப்போட்டா பழ ஜூஸ் ரெடி.